சென்னை புழல் அருகே ஏடிஎம் இயந்திரத்தில் ஸ்டிக்கர் ஒட்டி வாடிக்கையாளர்களின் பணத்தை நூதன முறையில் கொள்ளையடித்த இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தில் வரும் ஏடிஎம் கொள்ளை காட்சியையே மிஞ்சும் வகையில் வடமாநிலத்தை பூர்வீகமாக கொண்டு தமிழகத்தில் கைவரிசை காட்டி தற்போது கைதாகி கம்பி எண்ணுபவர்கள்தான் இந்த கூட்டுக்களவாணிகள். சென்னை புழலை அடுத்த கல்பாளையம் பகுதியில் உள்ள இந்தியன் வங்கி ஏடிஎம் மையத்தில் கடந்த மாதம் 23ஆம் தேதி வாடிக்கையாளர் ஒருவர் 20,000 ரூபாய் பணம் எடுக்க முயன்றபோது பணம் வராமல் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 20,000 ரூபாய் எடுக்கப்பட்டதாக குறுஞ்செய்தி வந்ததை அடுத்து அதிர்ச்சி அடைந்த வாடிக்கையாளர் வங்கி நிர்வாகத்திடம் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு ஏடிஎம் இயந்திரத்தை சோதனை செய்ததில் பணம் வரும் பாதையில் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்ததும் வாடிக்கையாளர்கள் ஏமாந்து சென்ற பிறகு அந்த ஸ்டிக்கர் அகற்றப்பட்டு பணம் நூதனமாக திருடிச் செல்லப்படுவதும் தெரிய வந்தது. இதேபோல் 4 வாடிக்கையாளர்களின் கணக்கிலிருந்து மொத்தம் 30,500 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதும் விசாரணையில் அம்பலமானது. இதனைத் தொடர்ந்து வங்கி மேலாளர் விஜயலட்சுமி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த புழல் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதில் திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த ராஜீவ் ஆலம் மற்றும் நியாசுதீன் ஆகிய இருவர் இந்த திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் என்பதை கண்டறிந்தனர். தொடர்ந்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 10,000 ரூபாயை மீட்டனர். விசாரணையில் ஏற்கனவே சோழவரம் காவல் நிலையத்திலும் இவர்கள் மீது இதுபோன்ற நூதன திருட்டு வழக்கு நிலுவையில் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட இருவரையும் மாதவரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.